வாழைப்பழம்ல இந்த மாதிரி ஒரு பன் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. மேங்களூர் பனானா பன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேங்களூரில் இதை மைதாவில் செய்வாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேர் மைதா அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்காக நான் இன்றைக்கி கோதுமையில் செய்கிறேன். இதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் பனானா எடுத்துக்கலாம். எந்த பனானா வந்தாலும் ஓகே. நான் வந்துட்டு நேந்திரம் எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லை ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை கூடயே சேர்த்து சின்ன சின்னதாக கட்டி கூட இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேய்க்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தயிர் சேர்த்துருக்கோம், அதுவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு பசஞ்சிக்கோங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. அந்த ஒரு ஃபுல் பனானா கூட கொஞ்சம் தயிர்லாம் சேர்த்துக்கோம். இது எல்லாமே கரெக்டாகிடுச்சு. இதில் லைட்டாக மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். மேங்களூரோட ஆத்தென்டிக் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மைதா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைப்பாங்க. ஸோ நமக்கு அவ்வளோ டைம் முடியாது. நம்ம அதனால இது இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி தான் நம்ம ஆட்டாவில் செஞ்சுருக்கோம். ஸோ கோதுமை யூஸ் பண்ணுறதுனால அது சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம், அதுவே போதும். இதை குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஈஸியான ஒரு ஐடியா சொல்கிறேன் தேய்க்கிறதுக்கு. இப்போ ஒரு பேப்பரில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த உருண்டையை வச்சுட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு அழுத்திக்கலாம். இதுவே நம்ம மாவு போட்டு தேய்ச்சோன்னா அது ரவுண்டு கரெக்டாக வராது. ஸோ சைஸும் ஷேப்புமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் நமக்கு கரெக்டான சைஸ்க்கு வரணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், சூப்பராக வரும். இந்த பன்க்கு ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது உள்ள. ஸோ கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நல்லா உப்பி வரும், அழகாக பண்ணு மாதிரி இருக்கும். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே அழுத்தி எடுத்தாச்சு. இப்போ கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். இப்படி போட்டதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அது அழகாக உள்ளெல்லாம் வெந்து சூப்பராக பொங்கி வரும். நீங்கள் எப்படி போட்டாலுமே கலர் வந்து டார்க்காக தான் வரும். ஏன்னா பனானா சேர்த்ததுனால கலர் ஆட்டோமேட்டிக்காக நல்லா டார்க்காக வந்துடும். அதனால கறி கிடிச்சு டேஸ்ட்டு மாறுன்னு நினைக்க வேண்டாம். கலரே அப்படி தான். இதே மாதிரி நம்ம அழுத்தி வச்ச எல்லாத்தையுமே சூப்பராக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பன்க்கு நீங்கள் தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வெஜிடபிள் குருமா. அதுவும் முக்கியமாக அந்த ஒயிட் குருமா செம்ம பக்காவாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பூரி மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் மைதா சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். பட் நம்ம கோதுமை சேர்த்து செஞ்சதுனால அதை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஸ்பைசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். எக்கச்சக்கமான ரெசிபிஸ்லாம் இருக்கும்.